ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இன்டர்நெட்லேயே வந்து ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அப்படின்னு என்னன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவகார்த்திகேயன் விசஸ் ஜெயம் ரவி வெற்றி யாருக்கு, இந்த ஒரு விஷயம் தான் வந்து இன்டர்நெட்டில் செம்ம ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. எஸ்கே விசஸ் ஜேஆர் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரசிகர்கள் வந்து இப்போ வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அதாவது தீபாவளின்னு எடுத்தாலே வந்து பண்டிகைகளை தாண்டி வந்து நம்மளோட தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு பெரிய ஆக்டர்ஸ் படம் வர்றது, அது தேட்டரில் போய் பார்க்குறது, அது வந்து எப்பயுமே ஒரு தனி சந்தோஷம் தான். தீபாவளி அன்னைக்கு எப்பயுமே வந்து எல்லா வருஷமும் வந்து ஏதாவது ஒரு 2 பெரிய ஹீரோக்கள் படம் வந்து ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுறதும், அது வந்து வசூல் ரீதியாக அவங்க மோதிக்கிறதும் வந்து எப்பயுமே வழக்கமான விஷயம். இன்னும் தீபாவளிக்கு 3 மாதம் இருக்கிற நிலையில் வந்து இப்போயும் அதற்கான போட்டி வந்து தொடங்கியிருக்கு. ஆல்ரெடி வந்து நம்மளோட சிவகார்த்திகேயனோட அமரன் திரைப்படம் வந்து தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்றத அவங்க வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னிலேருந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து நம்மளோட எஸ்கே கூட போட்டி போடுற மாதிரி வந்து ஜெயம் ரவியோட படமும் வந்து ஒன்று வந்து போட்டியில் குதிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜெயம் ரவியோட பிரதர் அப்படின்ற திரைப்படம் வந்து கரெக்டாக தீபாவளி தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு வந்து நேற்று வந்து அஃபிஷியலாக ஒரு அப்டேட் வந்து விட்டுருந்தாங்க. அதனாலேயே வந்து நம்மளோட சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி போட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ரசிகர்கள் செம்ம ஆவலாக இருக்காங்க. இந்த தீபாவளி அன்னைக்கு வந்து வெற்றி வந்து இவங்க 2 பேரில் யார் பக்கம் அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 பேரை தாண்டி இன்னும் ரேஸில் யார் யார் வரப்போகிறா அப்படின்ட்டும் இன்னும் நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியல.